நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நகைச்சுவை நடிகர் கிங் காங் தனது மகளின் தலை தீபாவளியை ஒட்டி குடும்பத்துடன் புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியாக தீபாவளி கொண்டாடி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தலை தீபாவளி வந்து புதுசாக கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த தலை தீபாவளினா என்ன தெரியுமா உங்களுக்கு? ரெண்டு பாருங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் திருமணம் முடிஞ்சு உங்கள் தலைமுறை உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கிறீங்களே, அதான் வந்து தலை தீபாவளி. அதாவது தலைமுறை உங்கள் தலைமுறை ஆரம்பிக்கிறீங்களே, அதனால தான் அந்த பேர் வந்து தலை தீபாவளி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், முழு விவரங்கள். அகிலா வணக்கம். காலையிலிருந்தே சென்னை முழுவதும் தீபாவளி கொண்டாட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தற்போது நடிகர் கிங்காங் அவரது குடும்பத்தாரோடு தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆண்டு அவருக்கு ஒரு மிகுந்த கூடுதல் மகிழ்ச்சியான தீபாவளி என்று அவர் குறிப்பிடுகிறார். காரணம், தன்னுடைய மகளுக்கு இது தலை தீபாவளி, முதல் தீபாவளி. என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து அவரை படிக்க வைத்து வளர்த்து அதன் பிறகு அவரை திருமணம் செய்து கொடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கின்றது. எங்களது வீட்டிற்கு மகளும் மருமகனும் வந்திருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து இந்த தீபாவளியை கொண்டாடுவது ஒரு புது விதமாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இதே போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு குடும்பங்களில் அந்த திருமணம் முடித்தவர்கள் முதல் தீபாவளியை தலை தீபாவளியாக மாமியார் வீட்டிலே அவர்கள் கொண்டாடி வருகின்றார்கள். இந்த தீபாவளி பண்டிகை என்பது வாழ்க்கை முழுவதும் பல்வேறு ஆண்டுகளில் கொண்டாடினாலும் கூட திருமணமான அந்த முதல் ஆண்டில் தலை தீபாவளியாக கொண்டாடுவது ஒரு தனி சிறப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே பார்க்கப்படுகிறது. காரணம், வழக்கமாக வீடுகளிலே கொண்டாடாமல் அதை உறவினருடைய வீட்டிற்கு சென்று அங்கே அந்த புதிய குடும்பத்திலே இணைந்து கொண்டாடுவது என்பது ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக இருக்கின்றது. எனவே அதே போலத்தான் அவர் ஒரு நடிகராக இருந்தாலும் கூட அதை தாண்டி தன்னுடைய மகள் தன்னுடைய மருமகன் என்ற அந்த அடிப்படையிலே அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களோடு சேர்ந்தும் அக்கம் பக்கம் வீட்டாருக்கு இனிப்புகளை கொடுத்தும் அவர் தன்னுடைய வீட்டிற்கு வெளியிலே பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியோடு இந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். சென்னையை பொறுத்தவரையிலே மழை அவ்வப்போது விட்டு விட்டு பெய்து வருகின்றது. தொடர்ந்து இந்த மழை விடக்கூடிய இடைவெளி நேரத்தை பயன்படுத்தி பொதுமக்கள் தொடர்ந்து இந்த பட்டாசு வெடித்து வருகின்றார்கள். இன்னும் மாலை நேரத்தில் அதிகமான இந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும். காரணம், நம் வழக்கமாக எத்தனையோ பல பண்டிகைகளை கொண்டாடினாலும் கூட தீபாவளி பண்டிகை என்பது அனைத்து வயதினருக்கும் ஒரு உற்சாகத்தை மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பண்டிகை. பட்டாசு வெடித்து புத்தாடை அணிந்து இனிப்புகளை துவைத்து குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு உற்சாகமான பண்டிகையாக இந்த பண்டிகை இந்த ஆண்டு மாறி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.